நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா ஏய் திவ்யா, வா 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 வா. என்ன அங்கே நிக்கிற? உள்ளவா. உள்ளவா. என்ன பெரியவனே அப்படி பாக்குற? ஒண்ணுல, உள்ளவா. மச்சான் உள்ளவா மச்சான். இவ மட்டும் வருவான்னு பார்த்தா கூட 2 ஏழரை வேற கூட்டிட்டு வந்திருக்கா. சின்னவனே, ஏய் சின்னவனே, எங்கடா போய் தொலைஞ்ச? எப்படிண்ணா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இப்பதான் ஞாபகம் வந்துச்சா என்ன பார்க்கணும்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. திவ்யாவை இங்க விட்டுட்டு அப்படியே உன்னைய பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பரவாயில்ல. என்ன அண்ணி, எங்க அண்ணனை ஒழுங்கா கவனிக்கிறீங்களா இல்லையா? வேலைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் குடுக்கறியல்ல? தனுஷ், உங்களை ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கு இப்ப நல்லா தேறி இருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்க தங்கச்சி தான். அண்ணி, திவ்யா தங்குறதுக்கு என் ரூமை காட்டிருங்க. அவ எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கட்டும். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. என்னக்கா இது? பவி, என்ன இப்படி பட்டுன்னு வார்த்தை விட்டுட்ட? திவ்யா யாரு? உனக்கு தங்கச்சி முறை, எனக்கு மச்சினிச்சு முறை. ஒரு அக்காவுக்கு தங்கச்சி உதவி செய்ய மாட்டாளா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் எங்க வீட்டுக்காரரும் இங்க 2-3 நாள் தங்கலாம்னு இருக்கோம். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? என்ன வேணி, என்ன 2 நாள் 3 நாள்னு கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க? நீ எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கிட்டு போலாம். வேணி, நீ இங்கேயே தங்கிட்டா உன் மாமனார் மாமியார யாரு கவனிச்சுப்பா? நீ எங்களை பத்தி கவலைப்படாத. நீ போய் உங்க வீட்டு கவனி போ. ஆமா, அதுவும் சரிதான். அங்க மாமனார் மாமியார யாரு பாத்துப்பாக? சரி, அப்ப நம்ம கிளம்புவோம் மாமா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். திவ்யா, உன் 2 அக்காவையும் நல்லபடியா கவனிச்சுக்க. உன் குறும்பு தந்தையில இங்க வச்சுக்காத. ஒழுங்கா நல்லபடியா இருந்துக்க. சரியா? அப்ப நாங்க கிளம்புறோம். சரிண்ணே. சரிண்ணே, அப்ப நான் வாரேன். ஏய், இருத்தா, சாப்பிட்டு போலாம் மச்சான், சாப்பிட்டு போலாம். என்னத்த சமைச்சிருக்க போறிய? அம்மா வேற இல்ல. நாங்க போற வழியில நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு போவோம்ல. நீங்க வாங்க மாமா. வரோம். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. அக்காவை நான் ரொம்ப நேரம் என் கூட வச்சுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க அக்காவை ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்கன்னு. இத பாரு, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உனக்கு தனியா இருக்க போர் அடிச்சதுன்னா சொல்லு, உன் அக்காவை உன் ரூமுக்கு வர சொல்றேன். சரியா? காவியா, உள்ள கூட்டு போ. வா போலாம்.
அதை எடுத்துட்டு போ. ம். திவ்யா நீ உட்காரு, நான் உனக்கு ஐயோ பரிமாறேன். நீங்க உட்காருங்கக்கா முதல்ல. நான் சப்பாத்தி செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுஷ், இன்னைக்கு திவ்யா தான் சப்பாத்தி எல்லாம் பண்ணா. ஓ எப்படி இருக்கு? சூப்பர் டேஸ்ட். என் பொண்டாட்டி செய்யறத விட இதுதான் நல்லா இருக்கு. திவ்யா, உள்ள இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி இருக்கும், எடுத்துட்டு வரியா? சரிக்கா. திவ்யா எங்க இரு. இன்னைக்கு தானே வந்த உடனே எல்லா வேலையும் அவளையே செய்ய சொல்லுமா? பவித்ரா நீ போக மாட்டியா? ஐயோ அக்கா, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். நீ வா. அக்கா, அது கொஞ்சம் எடுங்க. இன்னும் வை வை. அக்கா போதும் போதும் போதும். சாப்பிடு திவ்யா, நல்லா அட. சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இது உங்க வீடுன்னு நினைச்சுக்க, கூச்சப்படாத. ஆமா, நீ கட்டிக்கு போற அந்த பையன் பேரு பிரதீப். அவன் என்ன அவ்வளவு பெரிய மன்மதனோ? திவ்யா, சேது மாமா சொன்னதை மனசுல வச்சுக்காத. அவருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாரு. யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு. சபநாகரிகம் தெரியாது, சமயத்துல ரொம்ப முரட்டுத்தனமா பேசிடுவாரு. திவ்யா, நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். அதை விடுக்கா, அதை பத்தி நான் ஒன்னும் கவலைப்படல. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தப்போ பிரதீப் உன்னை பொண்ணு கேட்ட விஷயத்தையும் வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டதையும் சொன்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிரதீப் உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பாரு திவ்யா. என் கல்யாணம் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருச்சு. அந்த வருத்தத்திலிருந்து மீள உன் கல்யாணம் தான் அவங்களுக்கு மருந்து. வீட்ல அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நான் போன்ல பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும் திவ்யா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம்தான். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப நல்லவர் தான். என் கல்யாணம் முடியறதுக்குள்ள நீயும் மாமாவும் ராசி ஆயிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும்க்கா. சரி, முதல்ல ஒரு ரூமுக்கு போ, மாமா அங்க தனியா இருப்பாரு. சரி திவ்யா, நான் போறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்ட என்ன கூப்பிடு. சரிக்கா. கதவு சாத்திக்கோ. குட் நைட்.
இவ்ளோ நேரமாகியும் வேலை பார்த்துட்டு இருக்கிய? பகல்லெல்லாம் ஆபீஸ்ல தூங்கிருவியலோ? எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இது ராத்திரிக்குள்ள முடிச்சு காலையில ஆபீஸ்ல கொடுக்கணும். ஆபீஸ்லயும் வேலை, வீட்லயும் வேலை. ஏன் மாமா, நீங்க இப்படிதான் எப்பவுமே இருப்பியலா? இந்த மாதிரி எப்பயாவது தான் வேலை வரும். கண்டிப்பா செஞ்சாகணும். நீங்க எப்பவுமே வேலை வேலைன்னு இருந்தா என்ன யார் மாமா கவனிப்பா? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் இந்த வேலை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? புதுசா பல்லாங்குழி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் பல்லாங்குழி விளையாண்டு தூங்குவோமா? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ராத்திரியில யாராவது பல்லாங்குழி விளையாடுவாங்களா? போய் தூங்கு. என்ன வேலை செய்ய விடு. அட போடா, உன் மேலலாம் போய் நான் பைத்தியம் ஆயிட்டேனே. இவ்ளோ சொல்லியும் கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறானே. இந்த போன் வேற இந்த நேரத்துல. ஹலோ 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 சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சார், சரியா சிக்னல் கிடைக்கல. நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வெளியே வரேன். ஹலோ. எருமை மாட்டு மேல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அது எப்படியோ அப்படித்தான் என் புருஷனும். என் அப்பா அம்மா ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாக. என் கேரகம் வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னங்க, என்ன? நீங்க திவ்யா கிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. எப்படி பேசிட கூடாது? நீங்க அவகிட்ட ஏதோ தப்பா பேச வரீங்க. நான் தப்பா பேசுறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ புத்திசாலி ஆயிட்ட. நான் புத்திசாலியோ இல்லையோ, உங்க கெட்ட புத்தி தான் இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரியும். என்னடி சொன்ன? மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். வீணா என் கோவத்தை கிளப்பாத. இங்க பாரு, நல்லா 3 வேளை தின்னமா வாய மூடிட்டு இருந்தமான்னு இருக்கணும். நான் வாய மூடிக்கிறேங்க. ஆனா தனுஷ்க்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அவன் என்னடி பண்ணுவான்? உங்களை அசிங்கமா நினைக்க மாட்டாரு? இதுல என்னடி அசிங்கமா நினைக்கிறதுக்கு இருக்கு? ஏய் திவ்யா, எனக்கு என்னடி முறை? மச்சினிச்சு முறை. மச்சினிய கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் ஏய் எந்த வீட்டுல தாண்டி நடக்கல? கிண்டல் கேலி செய்யறது வேற, தப்பான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறது வேற. நீங்க கெட்ட நோக்கத்துல பேசுறீங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏய் இங்க பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெய்ய, என்கிட்ட உதவாங்கி தாண்டி சாவ பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஓடி ஓடினா அப்பா, இவ வேற வந்து ஆட்டத்தை கலைச்சிருவா போல இருக்க. ஐயோ, ஜுரம் அப்படியே இருக்கு. நேத்து மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? மாத்திரை சாப்பிடாம இருந்தா எப்படி ஜுரம் குறையும்? நீ உடம்பு முடியாம படுத்து கிடக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு மாமா. நீ ஆரோக்கியமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருப்பேன்.
இந்த மாமா மாத்திரை போட்டுக்கோ. வாயை தர. சரி, நிம்மதியா தூங்கு. ஏன் என் மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிற? நான் இப்படி எல்லாம் செய்ய சொல்லி சொன்னேனா? எனக்கு உடம்பு சரியில்லாம போனதே உன்னாலதான். நீ பக்கத்துல இருந்தா எனக்கு காய்ச்சல் கூடுமே தவிர குறையாது. என்னை கவனிக்கிற மாதிரி ஏன் தொந்தரவு பண்ற? நீ இப்படிலாம் பணிவிட செஞ்சு என் மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறியா? நீ செஞ்சதை என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. தங்கச்சி அங்க தனியா தானே இருக்கா, அங்க போய் படுத்துக்க வேண்டியது தானே. நான் இந்த ரூம்ல தனியா தூங்கணும், என்ன தனியா தூங்க விட. நான் உன் பொண்டாட்டி, நான் ஏன் அங்க போய் தூங்கணும்? உன்னை பாத்துக்கிறதா என் வேலை. புருஷனை பாத்துக்கிறது பொண்டாட்டியோட கடமை. நீ எதுக்கு என்ன பாத்துக்கணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதுக்கு என்ன பாத்துக்கணும்? எதுக்கு என்ன கவனிக்கணும்? நீ என்ன கவனிச்சுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மருந்து மாத்திர கசப்பை விட இப்ப நீதான் அதிகமா கசக்கிற. என்ன தனியா விட்டுட்டு போனதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். சரி, நீ நிம்மதியா இருப்பேன்னா நான் உன் பக்கத்திலே வரல. நிம்மதியா படுத்து தூங்கு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு மாமா. நீ எவ்வளவு திட்டினாலும் உனக்கு பணிவிட செய்யறத நிறுத்த மாட்டேன். குட் நைட்.